எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். முன்னோர்களின் திருப்பாதமே நம் வாழ்வெல்லாம் வழியாகுமே. மனசாட்சியின் குரல் போதுமே அதில் ஐயம் யாவும் தீருமே. எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். தர்மத்தின் பாதையில் ஏதும் மர்மங்கள் இல்லையே. சான்றோர்கள் வாழ்க்கையெல்லாம் தடம் காட்டும் எல்லையே. ஓயாமல் சுழலும் உலகம் உள்ளம்தான் நரகம் சொர்க்கம். ஒரே வானம் ஆனால் அதுவோ ஒவ்வொருவர்க்கும் முழுதும் சொந்தம். ஒன்றே நாம் ஒன்றே என்றே காட்டுவதே தர்மம். எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். எது தெரியுமோ எது புரியுமோ அதில் செல்லுவோம் அதுதான் நலம். பாதங்கள் நடந்து நடந்து பாதைகள் வந்தன. பலரும் கடந்த அனுபவம் எல்லாம் பக்கம் துணையாய் நின்றன. வேதங்கள் எங்கோ பேசும் வீதியிலே எதிரொலி கேட்கும். வீட்டில் இருந்தே வீட்டை அடையும் வித்தகம் தானே நம் தர்மம். வெல்வோமே எல்லோர்க்கும் வெல்லும் வழியை சொல்வோமே. எது தர்மமோ எது நியாயமோ எது உண்மையோ அதுவே பலம். அன்பார்ந்த சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே, அடியேனுடைய எளிய வணக்கங்கள். தர்மத்தின் பாதையிலே இன்றைக்கு மீண்டும் சுபாஷிதத்திலிருந்து அருமையான ஒரு ரத்தினத்தை தரிசிப்போம். சுபாஷிதம் முழுவதுமே நன்கு வாழ்ந்து நடந்து காட்டி அதை வாசகங்களாக்கி தந்திருக்கின்ற மகாத்மாக்களுடைய அறிவுரைகளினுடைய தொகுப்பாகத்தான் இருக்கிறது. வித்யா விவாதாய தனம் மதாய சக்திஹி பரேஷாம் பரிபீட்டனாய கலஸ்ய சாதோ விபரீதம் ஏதத் ஞானாய தானாய ச ரக்ஷணாய என்று சொல்லுகிறது. துர்மதி படைத்தவனுடைய கல்வி விவாதங்களுக்குத்தான் பயன்படும். துர்மதி படைத்தவனுடைய செல்வம் அகங்காரத்துக்குத்தான் பயன்படும். துர்மதி படைத்தவனுடைய சக்தி பிறரை துன்புறுத்தவே பயன்படுகிறது. அதேபோல் நல்ல புத்தி உள்ளவனுடைய கல்வி நல்வழிப்படுத்தவும், அவனுடைய செல்வம் கொடையளிக்கவும், அவனுடைய சக்தி நலிந்தவரை காக்கவும் பயன்படுகிறது. இந்த அருமையான சுபாஷிதத்தை என்னுடைய இனிய நண்பர் சுந்தர்ஜி இன்னும் அழகான ஒரு கவிதையாக கொடுத்திருக்கிறார், கேளுங்கள். தீயோரின் கல்வியோ தீராத வாதங்கட்கும், தீயோரின் செல்வமோ தான் எனும் அகந்தைக்கும், தீயோரின் சக்தியோ மற்றவர்க்கு துயர் தரவும் ஓயாமல் பயன்பட்டு உதவாமல் போகிறது. ஓயாமல் பயன்பட்டு உதவாமல் போகிறது. நல்லோரின் கல்வியோ நல்வழியில் செலுத்திடற்கும், நல்லோரின் செல்வமோ நன்கொடையாய் செயற்படவும், நல்லோரின் சக்தியோ நலிந்தாரை காப்பதற்கும் எல்லோர்க்கும் பயன்பட்டு எப்போதும் காக்கிறது. அழகா வச்சிருக்கு. அங்க ஓயாமல் பயன்பட்டு உதவாமல் போகிறது. எது? துர்மதி படைத்தவனுடைய செல்வம், கல்வி, சக்தி. இங்க எல்லோர்க்கும் பயன்பட்டு எப்போதும் காக்கிறது. எது? நல்ல புத்தி உள்ளவனுடைய கல்வி, செல்வம், சக்தி. இன்னும் அருமையாக அதை வைத்திருக்கிறார் பாரு. அதாவது தீபத்தை வைத்துக்கொண்டு திருக்குறளும் படிக்கலாம், தீயை கொண்டு மூடரெல்லாம் ஊரை கூட எரிக்கலாம். தீபத்தின் பிழை அன்று இல்லையா?
அதை பயன்படுத்துகிறவனுடைய பிழை. அப்போ எந்த பொருளுமே எந்த சக்தியுமே அதை யார் பயன்படுத்துகிறான் என்பதை பொறுத்துத்தான் அமைகிறது. ஒரு கிராமத்தில் ஒரு வசனம் சொல்லுவாங்க, கேட்க கொஞ்சம் குரூரமாக இருக்கும், ஆனால் அது உண்மை கூட. சரங்கு பிடிச்சவன் கையும் இரும்பு பிடிச்சவன் கையும் சும்மா இருக்காது. சரங்கு பிடிச்சவன் கை சொரிய தோணும், இரும்பு பிடிச்சவங்க எதையாவது அறுத்து பார்க்கணும்னு தோணும், துன்புறுத்த தோணும். அப்போது யார் எதை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்து அந்த பொருள், அந்த சக்தி அல்லது அந்த கருவி அதனுடைய தன்மை அமைந்து விடுகிறது இல்லையா? இது ரொம்ப முக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதனால்தான் ஆன்மீக பாதையில் செல்லும் பொழுது ஒரு முக்கியமான உண்மையை எனக்கு சுட்டி காட்டினார் என்னுடைய குருநாதர் சத்குரு சிவானந்த மூர்த்தி அவர்கள். எல்லோரும் யோக நிலை அடைய வேண்டும் என்று அதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் முதலில் பெற வேண்டிய நிலை ஞானமாக இருக்கணும். ஞானம்ங்கிறது நல்ல ஆட்டிடியூட், மனதில் ஒரு தெளிவு, அமைதி, ஒரு தன்வசத்தில் அவன் இருக்கிற மாதிரி. அதற்கு பிறகு இந்த யோக அனுபவங்கள் வந்தால் அதை அவன் கையாள்வது எளிதாக அவனுக்கு இருக்கும். இல்லை என்றால் ரொம்ப சாதாரண மனிதன் இந்த அதீதமான யோக அனுபவங்களால் ராட்சசனாகக்கூடிய அபாயம் இருக்கிறது. யோகம் என்கின்ற பாதை கரடு முரடானது, பல ஆபத்துக்கள் நிரம்பியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல ஒரு மனிதன் அவன் எப்படி கல்வி கற்கிறான், அவனிடம் எவ்வளவு செல்வம் இருக்கிறது, அவன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான் என்பது அல்ல, அவன் எப்படி இருக்கிறான் என்பதுதான் மிக முக்கியம். அவன் எப்படி என்னவாகிறான். கற்றதனால் ஆய பயனின் கொல் வாலறிவன் நற்றாள் தொழாரெனின்கிறார் இல்லையா வள்ளுவர். படிச்சு என்னடா பிரயோஜனம், உனக்கு அவனை பணிய தெரியலையே என்று திருவள்ளுவர் கேட்கிறார். அதனால் அவன் என்ன ஆகிறான், அந்த மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்பதுதான் முக்கியம். அதில் ஒரு சமுதாய அபாயமும் இருக்கிறது. அவன் சுபாஷிதம் சொல்லுகிறபடி தீய மனம் உள்ளவனாக இருந்தால் அவனுடைய கல்வி தீய வழியிலே தான் எல்லாமும் குதர்க்கமாக, வக்கிரத்தன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லாமே வக்கிரத்தன்மையாக யோசிப்பது, யாரையும் சந்தேகப்படுவது, நல்ல ஒரு சபையில் அசிங்கமாக பேசுவது. அவனே செல்வந்தனாகவும் இருக்கும் பொழுது யாரும் அவனை தட்டி கேட்கவும் இல்லை இல்லையா? துரியோதனனை யார் தட்டி கேட்டார்கள்? விதுரனை தவிர. ஒரே ஒரு கூச்சல் விகர்ணனுடைய குரல் எழுந்தது, அது அமிழ்ந்து போச்சு. யார் கேட்டார்கள்? யாருமே கேட்கலையே. அவர்களுக்கு தான் தெரியாதான் நடக்கிறது அக்கிரமன்றது. வாயை திறக்கலையே. பீஷ்மரும் தீங்கு தடுக்கும் திறமில்லைன்னு அல்லவா சொல்கிறார் பாஞ்சாலியிடம். அதனால ஒரு சொல்லு வரும் பாருங்க, ஏங்க ஏழை சொல்லு அம்பலம் ஏறுமா அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. என்ன அருமையான வசனம், கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏழை சொல்லு எப்படிங்க அம்பலம் ஏறும்? வராது. இந்த உலகத்தினுடைய பாஷை பணம். அந்த பணம் இருக்க வேண்டுமானால் அதற்கு தேவை பலம். அந்த பலத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு தேவை பணம் என்பதாக இருக்கிறது. இந்த பணம், பலம், மேலும் பணம் என்பதை கட்டமைத்துக் கொள்வதற்காகத்தான் தீயவர்களுடைய கல்வி புத்தி பயன்பட்டு கொண்டு வருகிறது. இவ்வளவு சொன்னால் போதும் உங்களுக்கு. நீங்களே இதை விரித்து பொருள் காணலாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை வைத்து. கண்ணதாசன் இதை ரொம்ப அழகாக சொல்லுவார். ஒரு பாட்டில் நல்லா வருமே, படித்தவன் கருத்தெல்லாம் சபையேறுமா, பொருள் படைத்தவன் கருத்தானால் சபை மீறுமா, படித்தவன் படைத்தவன் யாராயினோ, படித்தவன் படைத்தவன் யாராயினோ, பலம் படைத்திருந்தால் அவனுக்கு இணையாகுமா. அப்படிதானே? படித்தவன் கருத்து சபை ஏறுமா. அவன் செல்வந்தனா இருந்தா எல்லாரும் ஆமா ஆமாம் தானே சொல்லுவாங்க. அறிஞர்களே அவன் முட்டாத்தனமா ஒரு கருத்து சொன்னாலும் அவன் பணக்காரன்ற கருத்து அவன் ஆமான்னுவாங்க. அவனே ஆள் பலம், அடியார்கள், தொண்டர்கள் பலம் வச்சுட்டு இருக்கும்போது எவனாவது அவனை எதிர்த்து வாய் சொன்னான், யாரை பத்தி சொன்ன, எங்க தலைவரியான்னு எழுந்துடுறாங்கல்ல. அதைத்தான் கண்ணதாசன் அன்றைக்கு அழகான ஒரு பாடல்ல அழகா சொல்லுவார். எது தர்மமோ, எது நியாயமோ, எது உண்மையோ, அதுவே பலம். இதுல என்னன்னா, ஒன்றுக்குள் ஒன்றாக கருவானது, அது ஒன்றினில் ஒன்றாக பொருளானது, ஒன்றை ஒன்று பகைத்தால் உயர்வேது, மூன்றும் ஓரிடத்தில் இருந்தால் நிகரேது என்று அவர் சொல்லுவார்.
கண்ணதாசன் கேட்பார். அப்படி அமைவதே இல்லை. இந்த உலக வாழ்க்கையில் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம சந்திக்கக்கூடிய எத்தனையோ மனிதர்கள், நமக்கு தெரிந்த எத்தனையோ மனிதர்கள், நம்ம கேள்விப்படுகின்ற எத்தனையோ மனிதர்கள், இதில் இந்த கல்வி, செல்வம், வீரம் மூன்றும் சேர்ந்து ஒரு நல்லவனிடம் அமைந்திருப்பதை நம்ம எவ்வளோ பார்க்கிறோம்? ரொம்ப 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 துர்லபம், அரிதான் இல்லையா? 3 தலைமுறைக்கும் நிதி வேண்டுமா, காலம் முற்றும் புகழ் வளர்க்கும் மதி வேண்டுமா, தோன்றும் பகை நடுங்கும் பலம் வேண்டுமா? எதை சூஸ் பண்ணுவீங்க? இவை மூன்றும் துணை இருக்கும் நலம் வேண்டுமா என்று கேட்கிறார். இது மட்டுமா, அது மட்டுமா, அதுவா? இல்லப்பா, புரிஞ்சுக்க, இது மூன்று சேர்ந்து இருக்கக்கூடாதான் நலம். அப்ப எவனுடைய மனதில் நலம் விழுதல் என்கின்ற தன்மை இருக்கிறதோ அவனுடைய கல்விதான் நல்வழிப்படுத்தும், அவனுடைய செல்வம்தான் ஊரார் நன்மைக்காக செலவிடப்படும், அவனுடைய சக்தி தான் கீழே இருப்பவர்களை மேலே தூக்க தன்னுடைய கையை கொடுக்கும், கையை நீட்டும் என்பதை நம்ம சுபாஷிதத்தினுடைய மூலம் புரிந்து கொள்ளுகிறோம். இப்போ பழமொழி என்று ஒரு அருமையான நூல் இருக்கிறது, வெண்பாக்களில் அமைந்திருக்கிறது. அதில் 4வது ஈற்றடி ஒரு பழமொழியாகவே இருக்கும். உடை பெருஞ்செல்வத்து உயர்ந்த பெருமை அடக்கமில் உள்ளத்தனாகி நடக்கையின் ஒள்ளியன் அல்லான் மேல் வைத்தல். அதாவது உடைபெரும் செல்வத்து, ரொம்ப செல்வத்தை உடைய உயர்ந்த பெருமை, முதன்மை, பெருமையை தரத்தக்க முதன்மை, அதை போய் அடக்கமும் இல்லாத ஒழுக்கமும் இல்லாத ஒருத்தன்ட்ட போய் கொடுக்குறாங்கன்னு வைங்க. அரசன் அவனுக்கு கொடுக்குறான். அதை யாருக்கு கொடுக்குறான்? அந்த ஒரு பதவியை, எப்பேற்பட்ட பதவி? ரொம்ப செல்வம் இருக்கக்கூடிய முதன்மை தன்மை பொருந்திய பெருமை வாய்ந்த ஒரு பதவியை யார்கிட்ட கொடுக்குறான்? அடக்கம் இல்லாத மனம் உள்ளவன், ஒழுக்கம் இல்லாத, நல்ல நடத்தை இல்லாதவன், அவனுக்கு போய் கொடுக்குறான். அது எதுக்கு சமானம்னு பழமொழி முடியுது தெரியுமா? குரங்கின் கை கொள்ளி கொடுத்து விடல்ங்கிறது. அது ஏற்கனவே குரங்கு, அது கையில் ஒரு எரியிற கொல்லிக்கட்டையை கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படித்தான் அடக்கம் இல்லாதவன், ஒழுக்கம் இல்லாதவனிடம் செல்வத்தில் ஒரு சிறந்த செல்வ சிறப்பையும் அப்புறம் உயர்ந்த பெருமை தரத்தக்க முதன்மையும் கொடுப்பது என்று பழமொழி அழகாக நமக்கு கூறுகிறது. எனவே நல்லவரின் நல்ல கல்விதான் செல்வத்தையும் வீரத்தையும் நல்ல விதத்தில் நிர்வகிக்கும் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். என்னுடைய இனிய நண்பர் சுகிசிவம் அவர்கள் துரியோதனன் கண்ணனை பற்றி பாடுவது போல் ஒரு கவிதை முன்பு சொல்வார். அதில் ஒரு 2 வரிகள் எனக்கு இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது நினைவுக்கு வருகின்றன. துரியோதனன் சொல்றானா கடைசியில், மருத்துவன் கை கத்தியடா உந்தன் புத்தி, மடையன் கை கத்தியடா எந்தன் புத்தினர். கத்தியில பிழை இல்லை, அவன் மருத்துவன், இவன் மடையன், அதுதான் அந்த பேதம் தான். எனவே கல்வி கற்கும் பொழுது கல்வி, செல்வம், சக்தி எதுவாக இருந்தாலும் அது யாரிடத்தில் இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் அவனுக்கும் சரி அவனை சுற்றி இருப்பவர்களுக்கும் சரி நன்மையோ தீமையோ அமைகிறது என்பதை புரிந்து கொண்டு அதற்கு தக்கபடி மனிதர்களை இந்த வீடுகள் வளர்க்க வேண்டும், குழந்தைகளை வீடுகள் வளர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட மனிதர்களை தேர்ந்தெடுத்து இந்த சமுதாயம் பாராட்டி போற்ற வேண்டும். அப்படி இல்லாதவர்களை களைவதற்கு வீடும் தயங்கக்கூடாது, நாடும் தயங்கக்கூடாது. அப்பொழுதுதான் சுபாஷிதம் சொல்லுகின்ற இந்த அற்புதமான அறிவுரையினுடைய முழு அர்த்தம் நமக்கு தெளிவாக புரியும். எது தர்மமோ, எது நியாயமோ, எது உண்மையோ, அதுவே பலம். சுபாஷிதம் அந்த நாள் நூல், அது இந்த நாள் எதற்கு என்று தயவுசெய்து கேட்டு விடாதீர்கள். அந்த நாளை காட்டிலும் இந்த நாளில்தான் இது நமக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. இப்போ நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், நம்முடைய கல்வி, செல்வம், வீரம் அவை அதை பொறுத்தே அமைகின்றன, செலவிடப்படுகின்றன என்பதை பார்த்தோம். இப்போ அணுசக்தி என்று ஒன்று இருக்கிறது. அணு என்பது புதியதல்ல. அணுவை பிளந்து 7 கடலை புகட்டி குறுகத் தெரித்த குரல் முதல் நம்ம அன்றைக்கு நம்ம பார்த்துக்கிறோம். அணு என்பது புரிந்தது, ஏற்கனவே நாம் தெரிந்தது தான். அணுவை பிளக்கின்ற அறிவியல் பிற்பாடு வந்தது. இந்த அணுவை பிளந்தது என்பது நன்மையும் செய்கிறது, தீமையும் செய்கிறது இல்லையா? அணு உலை மின்சாரம் என்பது அதனால் விளைகின்ற நன்மை. இன்னும் எவ்வளோ விஷயங்களுக்கு அந்த அணுவை பிளப்பதனால் வரக்கூடிய நன்மைகள் நடக்கின்றன. ஆனால் இன்றைக்கு
இந்த அணுவை பிளந்ததனால் வரக்கூடிய நன்மைகளை காட்டிலும் அதை பிளந்ததனால் வந்த தீமைதான் அதிகம். எங்க அதிகமாகிறது? அணு ஆயுத உற்பத்தி. அணு ஆயுத உற்பத்தி இது எல்லா நாடுகளும் போட்டி போட்டு கொண்டிருக்கின்றன இந்த அணு ஆயுத உற்பத்தியில, இல்லையா? இப்போ ஒரு உலக போர் என்று ஒன்று நடந்ததென்றால் அது நாட்கணக்கில் நடக்காது. ஒரு நாள் 2 நாளில் மொத்தமே முடிந்துவிடும். அவ்வளவு அழிவு ஏற்படும். அதற்கு காரணம் இந்த அணு ஆயுதங்கள். இதற்கு காரணமான சூத்திரத்தை கண்டுபிடித்த பெரிய விஞ்ஞானியான ஐன்ஸ்டீன் மிகவும் வருத்தப்பட்டார். எப்பொழுது வருத்தப்பட்டார் என்றால், அமெரிக்கா அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்து அதை பயன்படுத்தி பார்ப்பதற்கான சோதனை கூடமாக ஆசியாவில் இருக்கின்ற ஜப்பான் நாட்டில் அணுகுண்டுகளை போட்டு பார்த்தது. இது சிந்திக்க வேண்டிய ஒரு வரலாற்று உண்மை. ஜெர்மனியிலே அந்த குண்டுகளை வீசவில்லை. அதிகமான சேதத்தை உலக நாடுகளுக்கு விளைவித்தது ஹிட்லர். ஹிட்லர் வாழ்ந்து கொண்டிருந்த ஜெர்மனி தான். அதன் மீது அமெரிக்கா வீசவில்லை. ஆசிய நாட்டில் இருக்கின்ற ஜப்பான் மீது தான் வீசியது என்னும் பொழுது அந்த சக்தியினுடைய துஷ்பிரயோகத்திற்கு காரணம் அமெரிக்காவினுடைய அன்றைக்கு இருந்த புத்தி தான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் வரலாற்று உண்மைகள். இதை நம்ம மறைத்து விட முடியாது. அப்படிதான் செல்வம் என்று எடுத்துக்கொண்டோமானால் முதல்ல நல்ல வழியில் செல்வம் சேர்க்க வேண்டும். அப்படி சேர்த்த செல்வத்தை நல்ல வழியில் பயன்படுத்த வேண்டும். நான் மற்றவனை அடிச்சு பிடிச்சு வாங்குறேன், ஆனால் மற்ற பேருக்கு தானம் செய்கிறேன் என்பதை நம்முடைய தர்மசாஸ்திரம் ஏற்றுக்கொள்ளாது. நாய் வித்த காசு குறைக்காதும்பார்கள். அதுக்கு நம்ம சேர்த்து நாய் வித்த காசு குறைக்காது, ஆனால் குறைக்காத நாய் தான் கடிக்கும். அதனால் எந்த வினை செய்கிறோமோ அதற்குண்டான பலன் உண்டு. தானத்துக்கும் ஒரு பலன் இருக்கும், ஆனால் தவறான வழியில் பொருள் ஈட்டுவதற்கும் ஒரு பலன் இருக்கும். ஒரு தர்ம நூலை, சுபாஷிதம் போன்ற ஒரு தர்மசாஸ்திரத்தை எடுத்து படிக்கும் பொழுது நாம் இதையெல்லாம் நினைவில் கொண்டு படிக்க வேண்டும். அப்படி நல்ல வழியில் சேர்த்த பொருளை கூட தீய வழியில் பயன்படுத்துபவர்கள் இருக்கிறார்கள். அதுவும் தவறு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக சக்தி, வீரம் என்று சொல்லப்படுகின்ற சக்தி, தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு என்று நம்ம இன்றைய காலகட்டத்தில் அதை புரிந்து கொள்ளலாம். இந்த செல்வாக்கை நல்ல வழியில் பயன்படுத்த வேண்டும். இந்த செல்வத்தையும் இந்த செல்வாக்கையும் எடுத்துக்கொண்டு இந்த தேசத்தை பிளவுபடுத்துகின்ற காரியங்களில் ஈடுபடுவது தர்மமாகுமா? தீவிரவாதத்தை தூண்டுவது, இந்த தேசத்தினுடைய பண்டைய மாண்புகளை மறைக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடுவது, நம்முடைய கலாச்சாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மறந்து போகும்படி சதித்திட்டங்களில் ஈடுபடுவது, அதற்குத்தான் இந்த கல்வி, அதற்குத்தான் அந்த மனிதனுடைய செல்வம், இந்த சக்தி பயன்படுகிறது என்றால் அது முறையாகுமா? சற்று யோசித்து பாருங்கள். அந்த நாளிலே பரம ஏழையாக இருந்த ஞானிகள் மிகுந்த சக்திமான்களாக இருந்தார்கள். அவர்களிடம் செல்வம் இல்லை, ஆனால் ஒரு ஆள் கூட அடியார் தொண்டர் இல்லாத தனி மனிதர்களாக அவர்கள் தெரிந்தார்கள். குருநானக் அக்பரினுடைய சபையிலே ஏறி நின்று தன்னுடைய கருத்தை துணிந்து சொன்னார். அவ்வை எந்த மன்னனானாலும், அது சேரனானாலும் சோழனானாலும் பாண்டியனானாலும் பாரியானாலும் யாருடைய அவையிலும் சென்று அவர்களுக்கு நீதி உரைக்கக்கூடிய அந்த ஆற்றல், அந்த வல்லமை எல்லாவற்றையும் காட்டிலும் துணிச்சல் அவ்வைக்கு இருந்தது. அந்த துணிச்சலை, அந்த வல்லமையை எது கொடுத்தது? முறையான கல்வி. அந்த முறையான கல்விதான் அந்த வீரத்தை கொடுக்கிறது. அங்கே செல்வம் அவ்வைக்கும் தேவைப்படவில்லை, குருநானக் ஜிக்கும் அது தேவைப்படவில்லை. அந்த துணிச்சலே அங்கு செல்வமாகிறது என்பதை நம்ம கருத்திலே வைத்துக்கொண்டு இப்பொழுது நாம் வாழுகின்ற காலகட்டத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சிகள், சமூகம், அரசியல், எல்லா துறைகளிலும், விளையாட்டு, மருத்துவம், அறிவியல், எல்லா துறையிலும் நடக்கின்ற, கோவில்கள் உட்பட நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளையும் மனதில் கொண்டோமானால் சுபாஷிதம் அன்றைக்கு மட்டுமல்ல இன்றைக்கும் அவசியம் என்று நமக்கு தெளிவாக புரிகிறது. இதை மிக அழகாக எளிய தமிழில் உரைநடையிலும், அந்த உரைநடையில் சொல்லப்படுகின்ற செய்தி நமக்கு பதியும் வண்ணம் அழகான வெண்பாக்களிலும் விருத்தங்களிலும் ஆக்கி தந்திருக்கின்ற நம்முடைய நண்பர் சுந்தர்ஜிக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அவருக்கு பாராட்டு தெரிவிப்போம்.